ரொம்ப நாளா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நெனச்சிட்டு இருக்கேன். என்னால ஸ்டார்ட் பண்ணவே முடியல. 30, 40, 50 வயசு ஆயிடுச்சு. இதுக்கு மேல என்னால என்ன பண்ண முடியும்? எனக்கு யூடியூப்ல வீடியோ போடுறதுக்கு எனக்கு எந்த ஸ்கில்லுமே தெரியாது. நான் ஒரு ஆவரேஜான பெர்சன். இல்ல நான் படிக்கவே படிக்கல. நான் வீடியோ போட்டா அது யாரு பாப்பா? என்னோட வீடியோவ என்னாலயே பார்க்க முடியாது. எனக்கு நல்ல திறமை இருக்கு. ஆனா எப்படி யூடியூப் எடிட் பண்றதுன்னு தெரியல. எனக்கு நல்ல ரைட்டிங் ஸ்கில் இருக்கு. அது எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு தெரியல. எனக்கு நெறைய ஸ்கில் இருக்கு. ஆனா அது எப்படி காட்டுவதுன்னு தெரியல. இது மாதிரியான யூடியூப சுத்தி நெறைய விஷயங்கள் உங்க மண்டையில ஓடிட்டு இருக்கு. நீங்க ரொம்ப நாளா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனச்சிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களால ஸ்டார்ட் பண்ண முடியல. அட்லீஸ்ட் 2026லயாச்சும் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. இல்ல நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாரும் நெனச்சிட்டு இருக்கோம், யூடியூப் ஸ்டார்ட் பண்ண ஒரு பெரிய ஸ்கில் தேவைன்னு. கண்டிப்பா கிடையாதுங்க. இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே அவங்க ஜர்னில கத்துக்கின விஷயம் தான் அவங்கள இந்த லெவல்ல கொண்டு வந்திருக்கு. அவங்க ஃபர்ஸ்ட்டு அவங்க வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருக்கோ, நல்லா இல்லையோ, அது எடிட் பண்றாங்களோ இல்லையோ, ஆனா வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் நான் ட்ரை பண்ணேன். 90 நாளு தொடர்ந்து வீடியோ போட்டேன், எடிட் பண்ணாம. அந்த வீடியோல சொல்லியிருப்பேன், என்னால இனிஷியலா பெர்ஃபெக்ட்டா இருக்க முடியாது. ஏன்னா, நீங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நெனச்சீங்கன்னா, உங்களால ரெகுலரா வீடியோ போட முடியாது. உலகின் மிகப்பெரிய யூடியூபரான மிஸ்டர் பீஸ்ட் 100 வீடியோ போட்டிருக்காரு. எந்த வியூஸுமே இல்ல இனிஷியல் டேஸ்ல. பாப்புலர் ரியாக்ஷன் ஃபேஸ் ஆன கேபி 2020ல அவருக்கு வேல போயிடுச்சு. அவருக்கு பெரிய ஆக்டிங் ஸ்கில்லோ எதுவுமே இல்ல. வெறும் ரியாக்ஷன் வச்சு பாப்புலர் ஆயிட்டாரு. அவரே நெனச்சிருக்கலாம், இதெல்லாம் ஒரு மூஞ்சி. நம்ம வீடியோ போட்டா யாரு பார்ப்பாங்கன்னு. ஆனா அவர் வீடியோ போட்டாரு. அது ட்ரெண்ட் ஆச்சு. நீங்க பேக் ஆஃப் த மைண்ட்ல ஒண்ணு நெனச்சிட்டே இருப்பீங்க. ஆனா வீடியோ மட்டும் போடவே மாட்டீங்க. நம்ம எல்லாம் எக்ஸ்பர்ட் ஆல மட்டும் தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண முடியும். அவங்களுக்கு மட்டும் தான் அந்த ஸ்கில் இருக்குன்னு நெனச்சிட்டு இருக்கோம். ஆனா எக்ஸ்பர்ட்டா இருந்தா மட்டும் யூடியூப்ல பாப்புலர் ஆக முடியாது. ஃபர்ஸ்ட் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும். யூடியூப பத்தி நெறைய டிபேட்ஸ்லாம் வரும். நான் குவாலிட்டிய ஃபர்ஸ்ட் பார்க்கிறதா, இல்ல குவான்டிட்டிய ஃபர்ஸ்ட் பார்க்கிறதா? நான் குவான்டிட்டி தான் பார்த்தேன். அந்த குவான்டிட்டி தான் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் போக 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 எந்த வீடியோ ஒர்க் ஆகுது, எது ஒர்க் ஆகல, எத பத்தி பேசினா மக்களுக்கு புரியுது, எந்த மாதிரியான விஷயங்கள் யூடியூப்ல ட்ரெண்ட் ஆகுது, எந்த மாதிரியான வீடியோஸ் ரொம்ப இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுது பீப்புள் கிட்ட. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் நீங்க ட்ரையல் அண்ட் எரர் பண்ணும்போது தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், மாசத்துக்கு நீங்க ஒரு வீடியோ போடுறீங்க. ஒரு வருஷத்துல 12 வீடியோ போட்டிருப்பீங்க. அதே வீடியோ அதே போல ஒரு மாசத்துக்கு 4 வீடியோ போட்டு பாருங்க. உங்களோட லேர்னிங் பன்மடங்கா பெருகும். அதே போல ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டு பாருங்க. உங்க லேர்னிங் அதை விட 10x 20x இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா டெய்லியும் ஒரு விஷயத்த கத்துட்டே இருக்கீங்க. டெய்லியும் ஒரு விஷயத்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் எங்க அதிகமா நடக்குதோ, ஃபெயிலியர் எங்க அதிகமா நடக்குதோ, அங்க தான் இன்னோவேஷன்ஸுமே நடக்கும். நம்ம நெனச்சிட்டு இருக்கோம், எனக்கு எந்த ஸ்கில்லுமே இல்ல. நான் என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் காப்பி அடிக்க கத்துக்குங்க. காப்பி அடிக்கிறது ஒரு தப்பான விஷயம் கிடையாது. காப்பி அடிக்கலாம். அவங்க வீடியோவே நான் எடுத்து போட சொல்லல. அவங்க வீடியோலேருந்து ஒரு கன்டென்ட் எடுத்துக்கங்க. உங்களோட ஸ்டைல்ல பிட்ச் பண்ணுங்க. உங்களோட ஸ்டைல்ல போடுங்க. உங்களோட ஸ்டைல் எடிட் பண்ணுங்க. ஸோ நீங்க எடிட் பண்ண உங்களுக்குன்னே ஒரு ஸ்டைல் கிரியேட் ஆகும். நீங்க அதுல மாஸ்டரா இருப்பீங்க. யூடியூப் வெறும் மணிக்காக மட்டும் நான் பண்ண சொல்ல. நாளைக்கு உங்களுக்கு 60, 70 வயசு ஆகுது. நாளைக்கு நீங்க எப்படி இப்போ உங்க தாத்தாவை திட்டுறீங்களோ, எங்க தாத்தா அப்பவே இடம் வாங்கி போட்டிருந்தாரு, நான் இன்னைக்கு பெரிய ஆளா இருந்திருப்பேன், நான் இன்னைக்கு கஷ்டப்பட வேண்டியதில்ல. உங்க பேரனும் அப்படின்னு சொல்லுவாங்க. தாத்தா அப்பவே ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆயிருந்தாருன்னா, இல்ல அப்பவே யூடியூப்ல எதனா வீடியோ போட்டு ட்ரெண்ட் ஆயிருந்தாருன்னா, இன்னைக்கு நான் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு கண்டிப்பா சொல்ல வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஸோ இது வெறும் பணத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் நீங்களே கத்துப்பீங்க. நீங்களே நிறைய லேர்ன் பண்ணுவீங்க. இப்போ எனக்கு எப்பலாம் ஃபீவர் வருதோ, என்னால ஆஃபீஸ்ல பண்ண முடியாது. நான் சிக் லீவ் போடுவேன். ஆனா என்னால வீடியோ பண்ண முடியும். ஏன்னா அது ரொம்ப புடிச்சிருக்கு எனக்கு. என்னால ஸ்கிரிப்ட் எழுத முடியும். அது ரொம்ப எனக்கு புடிச்சிருக்கு. எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுது பாருங்க. எந்த ஒரு விஷயம் உங்கள நைட்டு 12, 1, 2 மணி ஆனாலும் ஒரு விஷயத்துக்காக ஏங்குறீங்க. ஒரு விஷயம் உங்கள தூங்கவே விடல. அத ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னா, டெய்லியும் 5 டூ 10 நிமிஷம் உட்காந்து எழுதுங்க. இந்த யூடியூப் ஜேர்னலிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல டெய்லி பேசிஸ்ல உங்களுக்கு என்னென்னலாம் தாட்ஸ் வருது, என்னென்னலாம் ஐடியா வருதோட ஜேர்னல் பண்ணுங்க. ஸோ பின்னாடி போய் திரும்பி பார்த்தீங்கன்னா, நீங்க எவ்வளோ வளர்ந்துருப்பீங்கன்னு உங்களாலே காலிப்ரேட் பண்ண முடியும். நம்ம மண்டைக்குள்ள நெறைய தாட்ஸ் வரும், நெறைய ஐடியாஸ் வரும். நீங்க அந்த ஐடியாவ கேப்சர் பண்ணலன்னா, கண்டிப்பா அது அத நீங்க மறந்துடுவீங்க. திடீர்னு பார்த்தா அந்த ஐடியா கொஞ்சம் ட்ரெண்ட் ஆயிருக்கும். நீங்க நெனச்சிருக்கலாம், நான் அத அப்ப பண்ணியிருந்தா, இன்னைக்கு நானும் அது ட்ரெண்ட் ஆயிருப்பேன்னு. ஐடியாவ ஜர்னல்ல கேப்சர் பண்ண பாருங்க. அந்த ஐடியாவ கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸிக்யூட் பண்ண பாருங்க. இந்த யூடியூப்ல ஏஜ்ங்கிறது விஷயம் கணக்கே கிடையாது. 60 வயசுல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2, 3 விஷயத்த யூடியூப்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. நான் இத தான் பண்றேன். என்னோட ஸ்டோரிய ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன்.
நான் லாஸ்ட் 2024 அக்டோபரில் வீடியோ போக ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட எய்ம் என்னன்னா, நாளைக்கு நான் ரெக்ரெட் பண்ணக்கூடாது. 35 வயசு ஆயிடுச்சு, 36 வயசு ஆயிடுச்சு. இதுக்கு மேல யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலன்னா, கண்டிப்பா அத பத்தியான வருத்தம் வாழ்க்கை முழுக்க இருக்கும்னு சொல்லிட்டு, எப்படியாச்சும் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு 90 நாள் சேலஞ்ச் எடுத்தேன். 90 நாளும் இங்கிலீஷ்ல வீடியோ போடணும். அது தப்பா இருந்தாலும் பரவால்ல. அன்எடிட்டட் வீடியோவா இருக்கணும். அப்பதான் பீப்பிளுக்கு தெரியும். பீப்பிள் யார் யார் ஒரு பெர்ஃபெக்ட் டைம்க்காக வெயிட் பண்றாங்களோ, இல்ல பெர்ஃபெக்ட் வீடியோக்காக வெயிட் பண்றாங்களோ, அவங்களுக்கு இந்த வீடியோ எக்ஸாம்பிளா இருக்கணும். என்னையே வச்சு டெஸ்ட் பண்ணிக்கிறேன். 90 நாள் தொடர்ந்து வீடியோ போட்டேன். அந்த 90 நாட்கள்ல நெறைய விஷயம் கத்துக்கிட்டேன். காலையில எழுந்துக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஹேபிட்ஸ பில்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல வந்து வீடியோ எடிட் பண்றதா இருக்கட்டும். அது என்னோட தம்ப்நெயில்லாம் 90 நாள் ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஏன்னா, என்னோட ஆஃபீஸ் ஒர்க்கும் பார்க்கணும், ஃபேமிலியும் பார்க்கணும். அந்த வீடியோக்கு டூ மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் குடுத்தீங்கன்னா, ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்க ட்ராப் ஆக நெறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா, ஒரு வீடியோக்கு 40 ஹவர், 50 ஹவர் வீடியோ ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, அது 2 வியூஸ், 3 வியூஸ்ன்னு போக சொல்ல, உங்களால நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கான தைரியமும் வராது, எனர்ஜியுமே இருக்காது. மிடில் ஆஃப் த டைம் 45 நாளுக்கு அப்புறம் தமிழ் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 6, 7 மாசத்துல எனக்கு ஒரு 400 to 500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. ஒரு இங்கிலீஷ்ல ஒரே ஒரு வீடியோ மட்டும் ஃபுல் வீடியோ மட்டும் 25,000 வியூஸ் போச்சு. ஸோ அந்த வீடியோ மூலியமா எனக்கு ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருந்தாங்க. ஒரு 1000 வாட்ச் ஹவர்ஸ் அந்த வீடியோல மட்டுமே வந்திருந்தது. இப்படியே போயிட்டு இருந்தது. திடீர்னு நம்ம ஏன் யூடியூப் தமிழ்ல ஒரு 2 மாசமா கன்டென்ட் போடாத விட்டுட்டேன். அப்போ என்னோட தமிழோட சப்ஸ்கிரைபர்ஸ் 40 பேரு. இங்கிலீஷ்ல ஆல்ரெடி 950 இருந்த நேரத்துல தமிழ்ல வெறும் 40 சப்ஸ்கிரைபர்ஸ். தமிழ்ல ஒரு வீடியோ போட்டேன். ஐடி பரிதாபங்கள்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்னென்னலாம் ஐடில ஃபேஸ் பண்றேனோ இந்த ஏஜ்ல அதெல்லாம் போட்டேன். திடீர்னு அது ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அந்த ஒரு வீடியோல மட்டுமே எனக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்தாங்க. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. இப்போ லாஸ்ட் வீக் என்னோட சேனல் மானிடைஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் இங்கிலீஷ் சேனல் மட்டுமே நம்பிட்டு இருந்தேன்னா, இன்னமும் நான் வீடியோ போட்டுட்டு இருந்திருப்பேன். நானு இது ஆக்சிடென்டா நடந்த விஷயம் இல்ல. 6 to 9 மாசங்களோட பயிற்சியா இருக்கலாம். இல்ல ஒரு விஷயத்த கன்சிஸ்டன்ட்டா எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம பண்றதா இருக்கலாம். எப்போ உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வருதோ, அங்க நீங்க ஃபெயில் ஆக நெறைய சான்சஸ் இருக்கு. யூடியூப் மணிக்காக யூடியூப் வந்தீங்கன்னா, கண்டிப்பா ஃபெயில் ஆக நெறைய வாய்ப்புகள் மட்டும் அதிகம். அதுக்கப்புறம் இப்போ என்னோட வாலெட்ல $3.5 இருக்கு. இது கம்மியான டாலரா இருக்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் இது பெரிய பெரிய அச்சீவ்மென்ட்ஸ். நம்ம ஒரு 11 மாசம் ஒரு விஷயத்துக்காக உழைச்சிருக்கோம். அந்த விஷயத்துக்காக ஒரு சின்ன ஒரு ரிவார்ட் கிடைக்குது. அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். நாளைக்கு நான் யூடியூப்ல 5,00,000 10,00,000 ஏர்ன் பண்ணலாம். ஆனா, அந்த ஃபர்ஸ்ட் ஒரு $1/2 வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த சந்தோஷம் கண்டிப்பா உங்களால அ நீங்க என்னதான் சம்பாரிச்சாலும் அந்த சந்தோஷம் கண்டிப்பா கிடைக்காது. ஸோ, நீங்க ரொம்ப நாளா யூடியூப் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்க. ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க எவ்வளோ வருஷமா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா ஸ்டார்ட் பண்ணவே பண்ணல. யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ட்ராப் ஆயிருந்தீங்கன்னா, அதுலயும் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. மத்தவங்களுக்கு அது ஒரு பெரிய லேர்னிங்கா இருக்கும். அதுலருந்து எதனா ஒரு டேக் அவேஸ் இருக்கும். தேங்க் யூ சோ மச். பபாய்.